ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ஆனியன் பராத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ஆனியன் பராத்தா செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நான் வந்து கோதுமை மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். சப்பாத்தி திரட்டிட்டு அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு சப்பாத்தியை வந்து இது மேலே வந்து மூடி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு கார்னரில். இதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரியே வந்து எண்ணெய் விட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு போட்டு எடுத்தோம்னா நம்மளோட ஆனியன் பராத்தா ரெடி ஆகிடும். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் எ நைஸ் டே.